சில இடத்துல வந்து ஏஐ அடுத்த ஒரு செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான இருக்கு, எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும், பெரிய ஒரு பர்செப்ஷன் கொடுக்குது. இது வந்து ஃபுல்லாலாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். இது நம்ம எம்ஐடி ரிசர்ச்ல கூட ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஏஐ வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை, ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இதை விட வேற என்ன எஃபெக்டிவா இருக்க முடியும், இவ்வளவு விஷயங்கள் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஏஐ இஸ் அ டூல். இப்போதைக்கு விஷயத்த வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு டூலா தான் இப்போ வரைக்கும் இருக்கே தவிர டைமை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டெவலப்பிங் சைட்லாம் வந்து நிறைய பெரிய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேரே ரெடி பண்ண முடியும்னா அது பண்ணலாம். வெப் ஆப்ஸ் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் மொபைல் ஆப்ஸ் பண்ணலாம். கூகுளோட ஏஐ ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்வான்ஸாக இருக்கு. உங்களுக்கு கோடிங்கே தெரிய தேவையில்லை, ஜஸ்ட் அதுதான் வைப் கோடிங் சொல்லுவாங்க. ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் 10 பேர் இடத்துல வந்து ஒரு 3 பேர் இருந்தால் வேலை செய்யும் அப்படின்னா அந்த ஒரு 7 பேருக்கான வேலை வந்து உங்களுக்கு கம்மியாகுதுன்னா அது ரீப்ளேஸ் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அந்த 3 பேர் வேலை செய்யணும்ல, அந்த 3 பேருக்கு வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ண தெரியுதோ அந்த 3 பேர் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க. ஏஐ கற்றுக்கோங்க, ஜஸ்ட் லேர்ன் இட். எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம்.